டிஎன்பிஎஸ்சி மாணவர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இந்த குரூப் 4ல வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் வந்து 48,500 வேகன்சி வந்து காலியிடமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் 18 மாதத்துக்குள்ளேயே, அதாவது 1.5 வருஷத்துக்குள்ள நாங்கள் வந்து ஃபில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி பார்த்தீங்கன்னா வந்து இந்த முறை வந்து குரூப் 4ல வந்து கூடுதலாக வந்து இந்த டைப்பிஸ்ட் போஸ்டிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 போஸ்டிங் வந்து இந்த முறையே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6,200 வேகன்சிக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இப்போ கூடுதலாக வந்து ஒரு 5,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 11,000 வேகன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜூலை எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நிச்சயமாக வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. இதன் மூலமாக பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 வேகன்சி கிட்டத்தட்ட வரும்போது ரொம்பவே ஹையாக வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு 175+ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜேஏ போஸ்டிங் கிட்டத்தட்ட நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். டைப்பிஸ்டிங் போஸ்டிங் வந்து இதில் வந்து இந்த 5,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு 145+ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் போஸ்டிங் வந்து நிச்சயமாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தனியாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஆல் போஸ்ட் கொடுத்து மொத்தமாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் டாக்டர் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கீங்க, எவ்வளோ ஜஸ்ட் மார்பளவு எல்லாமே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்துட்டு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து அடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க.